இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கிசந்தனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோகுலாஷ்டமி தான். கோகுலாஷ்டமி ஆடி 27 சார்வரி வருடம் செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி வருதுங்க. அதை பத்தி இப்ப பாத்துருவோம். தென்னிந்தியாவில ஸ்ரீ ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி அழைக்கப்படுது. கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த சமய விழா இது. ஆவணி மாதத்துல தேய்பிரையில 8ஆம் நிலையில அட்டமி ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்தனால இந்த விழா கொண்டாடப்படுது. நம்ம கலாச்சாரத்தின்படி கிருஷ்ண ஜெயந்திக்கு என்றுமே தனி இடம் உண்டு. எப்பொழுதெல்லாம் உலகத்துல அதர்மம் தலை தூக்குதோ அப்போதெல்லாம் பகவான் அவதரிக்கிறாரு. இந்த வகையில அதர்மத்தை அழிக்க பகவான் கிருஷ்ணர் பூலோகத்துல வந்து பிறந்த நாளே கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுது. கிருஷ்ணன் நடுநிசையில பிறந்ததா கருதப்படுவதால பூஜைகள் மாலை நேரத்துலதான் நடத்தப்படுது. கண்ணன் சிறு பிள்ளையாக வீட்டுக்கு வருவது போன்ற கால்தடங்கள் வீட்டின் வாயிலிருந்து பூஜை அறை வர இடப்பட்டு குழந்தைகளுக்குரிய சீடை, முறுக்கு போன்ற தின்பண்டங்கள் படைக்கணுங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டுல 6 மணிக்கு விளக்கேத்துனா ரொம்ப நல்லது. கண்ணனின் படத்தை அலங்கரிச்சு நெய் விளக்கு ஏத்தணும். காலையிலேயே குளிச்சு வீட்டை சுத்தமா வச்சுக்கிறங்க. குழந்தைகளை கண்ணனாகவும் ராதையாகவும் அலங்கரிக்கணும். தேங்காய், பழம், வெள்ளைப்பாக்கு போன்ற பூஜை பொருட்களுடன் கண்ணனுக்கு பிடித்தமான சீடை, முறுக்கு, தட்டை, லட்டு, அதிரசம், முந்திரி, பாதாம், பிஸ்தா, குங்குமப்பூ கலந்த கோதுமை பொங்கல், இனிப்பு பூரி, மோர் குழம்பு, ரவா லட்டு, தேன் குழல், சர்க்கரை கலந்த வெண்ணெய், பாசிப்பருப்பு பாயாசம், இதுல உங்களுக்கு எதுனாச்சும் செய்ய முடியும்னா செஞ்சு அதை பிரசாதமா கொடுத்து வீட்டுல வர்றவங்களுக்கும் கொடுக்கலாம். அதாவது குழந்தை கிருஷ்ணன் வந்து எதை கொடுத்தாலும் அவரு வாங்கிக்கிருவாரு. நாரத முனிவர் ஒரு சமயம் ஒவ்வொரு கிருஷ்ண பக்தர்கள் வீட்டுக்கும் சென்ற போது எல்லார் வீட்லயும் கிருஷ்ணன் இருக்கிறத பார்த்து அதிசயிட்டாரு. அதே போல பிருந்தாவனத்துல ஒவ்வொரு வீட்லயும் கிருஷ்ணன் ஆடி பாடிக்கிட்டு இருந்தாரு. இந்த காட்சியை சிவபெருமானே தரிசித்து பரவசமும் ஆனந்தமும் அடைஞ்சாரு. இப்படி ஒரே நேரத்துல பல்லாயிரம் இடங்கள்ல இருக்கிறாரு நம்ம கிருஷ்ண பரமாத்மா. அதனால நான் எங்கும் இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. எத்தனை கோடி பக்தர்கள் இருந்தாலும் அத்தனை பக்தர்களையும் பார்ப்பேன், காப்பேன் என்பதை குறிப்பிடவே ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ண திருவடி கோலம் போடுகிறார்கள். கிருஷ்ண ஜெயந்தி பூஜை எப்படி செய்யணும்னா, வீட்டுல நுழைவாயில்ல குழந்தை நடந்து வந்தது போன்ற பாதச்சுவட்டின மாவு, அரிசி மாவால பதிவு செய்யணும். கிருஷ்ணன் சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செய்யணும். பூஜை அறை வர அந்த பாதத்தை நீங்க எடுத்துட்டு வந்து வைக்கணும். அதில் துளசி இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு. பிறகு கிருஷ்ணருக்கு பிடித்த தயிர், வெண்ணெய், அவள் கண்டிப்பா வைக்கணுங்க. சீட, முறுக்கு, லட்டு போன்ற இனிப்பு உணவுகளை வணங்கும். முடிந்த அளவுக்கு பூஜையை ஈவினிங் செஞ்சா நல்லது. 6 to 7 மணி ரொம்ப சிறந்தது. கிருஷ்ணன் என்ன கேட்கிறாருன்னா, நீ எனக்கு இலையை கொடு, பூவை கொடு, இல்ல ஒரு பழத்தை கொடு, அதுவும் இல்லைன்றா கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. யார் ஒருத்தவங்க பக்தியோடு இதெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டுல நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றதா ஒரு ஐதீகம். கீதையில கூட அதைத்தான் சொல்றாரு. கீதையில கண்ணன் என்ன சொல்றாருன்னா, பாகுபாடு பாராமல் குழந்தை உள்ளம் படைத்த கண்ணனை வணங்கினால் வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ண பரமாத்மா தம் பக்தர்களை தம் கண்ணை போல் காப்பார். கண்ணனின் அருளாசியால் சகல நலன்களும் பெற்று வளமோடும் நலமோடும் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் பகவான் கிருஷ்ணன் அவதரித்தார் என்பது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி நன்னாளில் ஜென்மாஷ்டமி தினத்தை இந்துக்கள் கொண்டாடுறாங்க. ஜென்மாஷ்டமி நள்ளிரவில் பிரசாதத்தை உட்கொண்டு உபவாச விரதத்தை முடிக்கலாம்னு சொல்றாங்க. அல்லது மறுநாள் காலையில தகிகலாவை உட்கொண்டும் உபவாசத்தை முடிக்கலாம். தகிகலான்னா என்னன்னு பாருங்க. பல தின்பண்டங்களுடன் தயிர் சேர்க்கிறது தான் தகிகலா. பாலும் வெண்ணையும் கலப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. வரஜ பூமியில கோபியர்களோடு மாடு மேய்க்கும் போது கிருஷ்ண பகவான் எல்லாருடைய கட்டு சாதத்தோடு தன்னுடையதையும் சேர்த்து உண்டாரு. இந்த பாரம்பரியத்தை இன்றும் பின்பற்றும் விதமாக தகிகலா தயாரிப்பதும் தயிர் பானையை உடைப்பதும் வழக்கத்தில் உள்ளன. மக்கள் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் மிகவும் பிடித்தமானது என நினைச்சு அதை கிருஷ்ணருக்கு நிவேதனம் செஞ்சாங்க. ஆனா உண்மையில கொடுங்கோல் மன்னனான கம்சன் என்ன செஞ்சாரு தெரியுமா? மக்களுக்கு அதிக வரி விதிச்சிட்டாரு. அந்த வரியை கட்டுவதற்காக மக்கள் வெண்ணெய் விற்கும் கட்டாயத்துக்கு உள்ளானாங்க. தவறான முறையில் வரி விதித்து மக்களை துன்புறுத்தும் கம்சனிடமிருந்து மக்களை காப்பாற்றவே கண்ணன் வெண்ணெய் தின்பதும் அதை வாரி இறைப்பதுமான செயல்களை செஞ்சாரு. பசுக்களையும் கன்றுகளையும் மேய்க்கும் வரஜ பூமியில் கிருஷ்ணன் தனது உணவுடன் சகாக்கள் கொண்டு வந்திருக்கும் உணவு வகைகளையும் தயிருடன் ஒன்றாக கலந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. இந்நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்து பிற்காலத்தில் கோகுலாஷ்டமிக்கு அடுத்த நாள் தயிர் நிறைந்த பானையை தொங்கவிட்டு உடைப்பது வழக்கமாகிவிட்டது. இதைத்தான் உரியடி திருவிழாவாக கொண்டாடுகிறோம். தென் மாநிலங்களில் ஸ்ரீ ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி
கோகுலாஷ்டமி என்று அழைக்கப்படும் தேரோட்டம் மற்றும் உரியடி நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. கிருஷ்ணனின் செயல்கள் தீராத விளையாட்டு பிள்ளை போல் அவரை காட்டினாலும் செயல்கள் ஒவ்வொன்றிற்கும் உள்ளர்த்தமும் வாழ்க்கை உண்மைகளும் புதைந்து கிடக்கின்றன. இதை உணர்ந்தால் மனிதர்கள் வாழ்க்கையில் வெற்றி நடை பயிலலாம், அமைதியுடன் மனித நேயத்துடன் வாழ முடியும். மேலும் ஆனந்தம் என்பது பொருளிலோ புகழிலோ இல்லை, மனதில் தான் இருக்கிறது. ஆனால் ஆனந்தத்தை அகத்தில் இருந்து தேடாமல் புறத்தில் இருந்து தேடுகிறோம். கிருஷ்ணன் இந்து சமய கடவுளாவார். இவர் விஷ்ணுவின் அவதாரங்களுள் ஒருவராக வைணவர்களால் கருதப்படுகிறார். இவர் விஷ்ணுவின் 8வது அவதாரமாக கருதப்படுகிறார். மகாபாரதத்திலும் பாகவத புராணத்திலும் இவரை பற்றி கூறப்பட்டுள்ளது. இந்து சமய பக்தி நெறிகளில் இவருடைய பக்தர்களே பெரும்பாலானவர்கள். இவரை தமிழர்கள் கண்ணன் என்ற பெயரிலும் வட இந்தியர் கண்ணையா என்ற பெயரிலும் அழைக்கிறார்கள். இது தவிர கேசவன், கோவிந்தன், கோபாலன் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். வருடந்தோறும் ஆவணி மாதம் அட்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணனின் கதைகளில் இந்து மதத்தில் பரவலாக காணப்படுகிறது. அவை அவரை பல்வேறு கோணங்களில் சித்தரிக்கிறது. ஒரு தெய்வ குழந்தையாக, குறும்புக்காரராக, முன்மாதிரி காதலனாக என பல வகைகளில் குறிப்பிடப்படுகிறது. அவரை பற்றிய குறிப்புகள் மகாபாரதம், ஹரிவம்சம், பாகவத புராணம் மற்றும் விஷ்ணு புராணம் போன்ற நூல்களில் உள்ளன. கிருஷ்ண வழிபாடு பாலகிருஷ்ணர் அல்லது கோபாலன் என்ற பெயரில் 4வது நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இருந்ததை அறிய முடிகிறது. சிலப்பதிகாரத்தில் கண்ணன் கிபி 2ஆம் நூற்றாண்டில் இளங்கோவடிகளால் கூறப்படுவர். எனினும் கிபி 10ஆம் நூற்றாண்டில் இடைப்பகுதி பக்தி இயக்கத்தின் மூலம் கிருஷ்ணர் வழிபாடு உச்சத்தை அடைந்தது. ஒரிசாவில் ஜெகநாதர், ராஜஸ்தான் மகாராஷ்டிராவில் உள்ள விட்டலர், கேரளாவில் குருவாயூரப்பன், துவாரகையில் துவாரகதீசர், இமயத்தில் பத்ரிநாதர் என கிருஷ்ணனை பல பெயர்களில் வடிவங்களில் வழிபடுகிறார்கள். 1960களில் உருவாக்கப்பட்ட இஸ்கான் அமைப்பு கிருஷ்ண வழிபாட்டை மேற்கத்திய நாடுகளுக்கும் கொண்டு சென்றது. கிபி 6-9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆழ்வார்களால் கைவிடப்பட்டுள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோல பார்ப்போம்.